வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து நட்சத்திர பரிகார கோவிலை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது அவிட்ட நட்சத்திரமும் அதற்கான பரிகார கோவிலும். பொதுவாக பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தாலே செவ்வாயின் ஆதிக்கத்தில் வந்துடுவாங்க. அதாவது அவிட்ட நட்சத்திரமே ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அதே போல் இந்த அவிட்ட நட்சத்திரத்தோட மனப்போக்கு எப்படி இருக்குன்னா, அடுத்தவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்பாங்க. உங்களால் இந்த அநீதிகளையும் அடுத்தவனுக்கு நடக்கக்கூடிய துரோகங்களையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகராக இருந்தாலும் சரி, ஜாதிகையாக இருந்தாலும் சரி. அப்போது இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய மனோபலம் உண்டு. சரி, இந்த அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மகர ராசி மண்டலத்திலையும், 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பிறந்தவர்கள் கும்பராசி மண்டலத்திலையும் வருவாங்க. அப்போது நட்சத்திரங்கிறது அவிட்டம் தான். ஆனால் அந்த ராசி மண்டலத்தில் போய் அந்த நட்சத்திரத்தில் 1, 2ல் பிறந்தால் மகர ராசிலையும், 3, 4ல் பிறந்தால் கும்பராசிலையும் போயிடுவாங்க. அந்த மகரமும் கும்பமும் சனி பகவான் வீடாக இருந்தாலுமே கூட மகர ராசி சரராசி, கும்பராசி ஸ்திர ராசி. அப்போ மகர ராசியில் பிறந்தவர்களோட அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட குணநலன்கள் வேறுபடும், கும்பராசியில் பிறந்தவர்களோட குணநலன்கள் வேறுபடும். எப்படி வேறுபடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துட்டாக்கா எதற்கும் உடனே சடனாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், தன்னுடைய அன்பையோ அல்லது எதிர்ப்பையோ உடனடியாக ரியாக்ஷன் மூலயமா காட்டக்கூடியவங்க. ஆனால் கும்பராசியில் பிறந்தவர்கள் மனநலமும் குணநலமும் எப்படி இருக்குன்னா, பொறுமையாக டக்குன்னு எதையும் காட்டிட மாட்டாங்க. அது அன்பாக இருந்தாலும் சரி, வம்பாக இருந்தாலும் சரி, அதை பொறுமையாக கையாளக்கூடிய மனிதர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள். கும்பராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரம் நின்று நிதானமாக வேலை செய்யும். மகர ராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரம் சடனாக வேலை செய்யும். பொதுவாக அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துட்டால் அதுக்குன்னு சில தோஷங்கள் உண்டு. அந்த மாதிரி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்து உங்களோட பொருளாதாரமோ வாழ்வாதாரமோ உயர்வான நிலைக்கு போகலை அப்படின்னா உங்கள் நட்சத்திர அதிபதியை பலப்படுத்தணும். அதோட இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பரிகார கோவில் உண்டு. அந்த கோவிலுக்கு போய் முறைப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் வருதான்னு பாருங்கள். 1ஆம் பாதத்திலே 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் அந்த 1, 2 பாதத்தில் நடக்கும் பொழுது இந்த பரிகார கோவிலுக்கு போகணும். 3, 4ல் அதாவது கும்பராசி மண்டலத்தில் பிறந்தவங்க 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் நடப்பில் இருக்கும்போது அப்போ போகணும் இந்த கோவிலுக்கு. சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் கீழக்கொற்கை அப்படிங்கிற ஊரில் பிரம்மஞானபுரீஸ்வரர் கோவில், சிவபெருமானோட கோவில். இந்த கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் 2 மாலை வாங்கி போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணும்போது வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அங்கே உள்ள தீர்த்தத்தில், அதாவது அங்கே உள்ள குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் துணி மாற்றிட்டு உடை மாற்றிட்டு கோயிலுக்குள்ளே போய் முறையாய் கணபதியையும் கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசிக்கும்போது நல்ல உயர்வான பலன்களை நீங்கள் அடைய முடியும். சரி, இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் எப்போவோ அந்த மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்னா மகர ராசி மண்டலத்தில் வரும். அந்த மாதிரி நேரத்தில் சந்திர பகவானும் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கும்போது நீங்கள் போய் அந்த கோயிலுக்கு போய் முறையாக வெளிவிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைக்கும். அதே போல் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அந்த 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் போய் அர்ச்சனை அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கான நற்பலன்களை வாரி வழங்குவார். இந்த கோவிலோட தோற்றமும் வழித்தடமும் ஸ்க்ரீனில் வரும்.